நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படுகிறார் ராஷ்மிகா மந்தனா. பெரும்பாலும் இவர் நடித்த படங்கள் 100 கோடி வசூல்தான். கவர்ச்சியில் சிறிதும் காம்பரமைஸ் செய்து கொள்வதே இல்லை. இவர் நடித்த தம்மா மற்றும் த கேர்ள் ஃப்ரெண்ட் பட வெற்றி கொண்டாட்டத்திலும் இருக்கிறார் ராஷ்மிகா. சில மாதங்களுக்கு முன்பு மாஸ்குடன் ஏர்போர்ட் வந்த சமயம் மாஸ்கை கழட்ட சொல்லி போட்டோகிராஃபர் சொல்லிய போதும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன் என்று கூறி மாஸ்கை கழட்ட மறுத்ததும் என்னவானது நேஷனல் கிரஷிற்கு என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்ப, முகம் இன்னும் அழகாக இருக்க ஆபரேஷன் என்று உறவினர்கள் தெரிவித்த போதுதான் ரசிகர்கள் அமைதியடைந்தார்களாம். டீப் ஃபேக் பிரச்சனையில் அதிகம் பாதிக்கப்பட்டவர் ராஷ்மிகா தான். அந்த சமயத்தில் எல்லாம் மிகவும் தைரியமாக அதை மேற்கொண்டவர் என்று வருங்கால கணவர் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா கையில் முத்தமிட்டார் த கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரமோஷனின் போது. இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் கூறுவது, ராஷ்மிகாவின் பல படங்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்திய படங்கள். அத்துடன் த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தில் தனது அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி நான் என் கைகளை தட்டி ரசித்த படம். என்னை பொறுத்தவரை இவர் நேஷனல் கிரஷ் மட்டுமல்ல, நேஷனல் விருதிற்கும் தகுதியானவர் என்று பாராட்டியும் இருக்கிறார். தற்போது நான் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் விஜய் தேவரகொண்டாதான். ஏனென்றால் என் மனதின் வலியையும் வேதனையும் மறந்துவிட்டன. எனக்கு மகிழ்ச்சியான தருணங்களே இருக்கிறது. எனது வலிகளுக்கு மருந்தாக இருந்து கொண்டும் இருக்கிறார் என்கிறார் ராஷ்மிகா. மேலும் இவர் 20 முதல் 30 வயது வரை தலை குனிந்து வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சமூகம் அதை தான் பெண்களுக்கு ஊட்டியிருக்கிறது. நாம் நமது வாழ்க்கையை வாழ வேண்டும். 30 முதல் 40 வயது வரை வேலையில் நகரும். 40ற்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியல. அதை நான் சிந்திக்கவும் இல்லை. நான் இன்னும் தாயாகல. இருப்பினும் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பேன். இப்படியான விஷயங்களை நான் நேசிக்கிறேன். இன்னும் பிறக்காத அந்த குழந்தைகளுக்காக பல விஷயங்களை யோசிக்கிறேன். அவர்களுக்கு அனைத்தையும் செய்ய விரும்புகிறேன். பாதுகாப்பாக கவனித்து கொள்ளவும், போருக்கு செல்ல தயாராக வேண்டிய சூழல் வந்தாலும் அவர்களுக்காக நான் அவர்களுடனும் செல்ல வேண்டும் என்றே ஆசைப்படுகிறேன் என்று தனது திருமணம் மற்றும் குழந்தைகளின் வளர்ப்பு பற்றிய மகிழ்ச்சியில் திளைக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கு தனது காதல் கணவர் விஜய் தேவரகொண்டாவுடன் பிப்ரவரி 26ஆம் தேதி ஜெய்ப்பூர் அரண்மனையில் திருமணம் நடக்கவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.